ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 777வது நாமாவளியாக ஓம் வேதாங்காய நமாக. முருகப்பெருமான இந்த நாமாவளி வேதத்தினுடைய அங்கமாக இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. வேத ஸ்வரூபமே குமார பரமேஸ்வரன் தான். வேதம் அப்படின்றது தான் எல்லாத்துக்கும் அறிவு நூல், மேலான எல்லாத்துக்கும் வித்து அப்படின்றதுலேருந்து வரக்கூடிய ஒரு விசேஷமான பதம். அப்போ எல்லாத்துக்கும் ஆதாரமான நூல், அந்த நூலிலிருந்து தான் எல்லாமே கலைகள் எல்லாம் தோன்றியது. அப்பேற்பட்ட அந்த வேத ஸ்வரூபமாகவே குமார பரமேஸ்வரன் இருக்கார். வேத மந்திர ஸ்வரூபா நமோ நமஹா அப்படின்றாலே அருணா சுவாமிகள். அப்போ அந்த வேத மந்திர வடிவமாக இருக்கார். அனுபூதியில் வர்ணிக்கும் பொழுது ஆதாரமிலேன் அருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைத்திலையே வேதாகம ஞான வினோத மனோதீதா சுரலோக சிகாமணியே அப்படின்னு அந்த குமார பரமேஸ்வரனுடைய ரகசியத்தை சொல்கிறார். அதில் வேதாகம ஞான வினோத மனோதீத்தன் அப்படின்னுவார். அப்போ வேதம் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம பார்த்தோம், அதுதான் எல்லாத்துக்கும் வித்து அப்படின்ற அந்த ஞானம். அந்த வேதத்திலிருந்து தான் எல்லாமே அறிவு நூல்கள் எல்லாம் வந்தது. அந்த வேதம் நமக்கு 4 வேதங்கள், ரிக் யஜுர் சாமம் அதர்வனம். அந்த வேதத்துக்கு அங்கங்கள் இருக்குது. இப்போ நம்ம உடம்புக்கு கண், காது, மூக்கு, வாய் இதெல்லாம் இருக்குல்லையே, அது மாதிரி 6 அங்கங்கள். அதை தான் அடியார்கள் எல்லாம் வேதமோடு ஆரங்கமாயினானை அப்படின்னு வர்ணிக்கிறார். ஆரங்கம் 4 வேதம் ஆனாய் போற்றி அப்படின்லாம் வர்ணிக்கிறார். இதில் சிக்ஷை அப்படின்னா மூக்கு, அந்த வேத புருஷனுக்கு மூக்காக இருக்கக்கூடியது. அந்த மூக்கு இல்லை அப்படின்னா பேசுகிற பேச்சில் அர்த்தமே மாறி போயிடும், அதனோட உச்சரிப்பே வராது. முதல்ல அதை சொல்லக்கூடியது தான் சிக்ஷைன்னு பேர். இதுதான் அந்த ஒவ்வொரு சப்தத்தினுடைய உச்சரிப்பை குறிக்கக்கூடியது. அடுத்து வியாக்கரணம். இது வேத புருஷனுக்கு வாயாக இருக்குது. வாய் இருந்தால் தான் நம்ம பேசவே முடியும். பேசினா தான் நம்ம எதிர்க்க நம்மளுடைய கருத்தை தெரிவிக்கவே முடியும். அந்த விசேஷமான ஸ்தானம் இந்த வியாக்கரணத்துக்கு உண்டு. இதுதான் அந்த எழுத்துக்களுடைய இலக்கணம் முக்கியமானது. அடுத்தது சந்தஸ், அது பாதமாக இருக்குது. ஒரு வார்த்தை அமையணும் அப்படின்னா அது அந்த மீட்டரில் கரெக்டாக அமைந்தால்தான் அது ஒரு ஸ்லோகமாக இருந்தால் அது அமைப்பாக இருக்கும். அந்த எல்லாம் சொல்லக்கூடியது சந்த. அடுத்தது நிறுத்தம், அது காதாக இருக்குது. வேத புருஷனுடைய காதாக இருக்குது. ஒரு பதத்துக்கும் ஒரு காரணம் உண்டு. அந்த காரணத்தை ஆராயணும். அந்த சொல்லக்கூடியதான் நிறுத்த சாஸ்திரம். அதாவது ஒரு பாஷை இருக்குது அப்படின்னா அந்த பாஷையினுடைய வார்த்தைகள் அது என்ன, எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு புரிஞ்சிக்கணும். அப்போ அது இருந்தால் தான் அந்த பாஷையினுடைய அர்த்தமே பயன். அப்போ காது கேட்டால் தானே அதால் நம்மளால் சொல்ல முடியும், என்ன விஷயத்தை நம்ம கிரகிக்க முடியும். அந்த காது ஸ்தானத்தை உடையது தான் இந்த நிறுத்தம். அடுத்து ஜோதிடம். ஜோதிடம் தான் வேத புருஷனுடைய கண்ணாக இருக்குது. இப்போ நமக்கு கண் எவ்வளோ உதவி பண்ணுது. இது மேடு பள்ளம், இது கிட்டக்க இருக்குது, தூரம் இருக்குது, அது என்ன நிறம், அது என்ன நிறம், இது எல்லாத்தையும் சொல்லுது இல்லையா. அது மாதிரி நம்மளுடைய காலங்கள், வருங்காலங்கள், எதிர்காலங்கள்லாம் எப்படி இருக்கும், அதால் என்ன மாற்றம் அந்த பூமியில் நிகழும், நமக்கு என்ன நடக்கும், இதெல்லாம் எப்படி நமக்கு பயன்படுதோ அது மாதிரி வேத புருஷனுக்கு ஜோதிடம் கண்ணாக இருக்குது. அடுத்தது கல்பம், அதுதான் கையாக இருக்குது. இந்த கல்பம்ன்றது என்ன அப்படின்னா சடங்குகள் எல்லாம் செய்யறதுக்கு. இந்த ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா அதுக்கு கை தான். அதனால தான் செய்யினே கைக்கு பேர். அப்போ அந்த கைக்கு அவ்வளோ பிரதானம். வேதமே அயம்மே ஹஸ்தோ பகவானான்னு அந்த வேதம் வர்ணிக்குது அந்த கையை. அப்போ அந்த காரியத்தை செய்யறதுக்கு கை எப்படி பயன்படுதோ அது மாதிரி இந்த வைதீக காரியங்களை செய்யறதுக்கெல்லாம் இந்த கல்பம் தான் பயன்படுது. இது மாதிரி 6 அங்க வடிவமாக குமார பரமேஸ்வரனே இருக்கார் அப்படின்றது தான் தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் வேதாங்காய நமாக. ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் சும் சுப்பிரமணியாய நமः.